வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை உங்கள் முன் பேச தகுதியாக்கிய என்னுடைய பெற்றோர்களையும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி எனது அனுபவ உரையை தொடர்கிறேன். நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே முதல்ல நம்ம கொடுக்குற பட்டன் ரெஃப்ரெஷ் தான். அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாள் பயிற்சியில் பக்தியும் ஞானமும் அப்படின்ற தலைப்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அதில் பார்த்தோன்னா பழம் சமயங்கள், நிறுவன சமயங்களோட ஆதிக்கம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பழம் சமயங்களோட அந்த நிலைப்பாடு இன்னும் கொஞ்சம் தொடருது. கல்லை வணங்குதல், மரத்தை வணங்குதல், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விதியும் மதியும் என்ற தலைப்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அதில் வலுவாக ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் விதி வெல்வது அப்படின்னா ஜெயிக்கிறதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதில் தான் சொன்னாங்க வெல்வதுக்கு அர்த்தம் ஜெயிப்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்று சொன்னார்கள். அடுத்து பார்த்தோன்னா இங்கே 2 தவம் செஞ்சோம். 9 மைய தவம், இன்று துரியாதீத தவம். இந்த தவங்கள் நம்ம வீட்டில் செய்கிறத விட, நம்ம மன்றத்தில் செய்வதை விட இங்கு செய்யும்போது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு உணர்வை தந்தது. அடுத்தது பார்த்தோன்னா வாழ்வில் வெற்றி பெற ஆசையின் பங்கு, அதை பற்றி கருத்துகள் பரிமாறப்படும் போது எல்லாவற்றுக்குமே 2 முனைகள் இருக்கு அப்படின்ற கருத்து ஆழமாக பதிய வைக்கப்பட்டது. அதே மாதிரியே நமக்கு நாமே திட்டத்தின் கீழே கவியரங்கம், விவாத மேடை இதெல்லாம் நடந்தது. சிறப்பாக இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னா நற்பண்புகள் பற்றி நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அதுல எனக்கு புதுமையா ஒரு கருத்து இருந்தது. அறிவு சார்ந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது பேசுபவருக்கு மட்டும்தான் அப்படின்ற நிலையில தான் நான் இருந்தேன். ஆனா அம்மா சொன்னாங்க, பேசுபவர்களுக்கும் அதை கேட்பவருக்கும் உயிர் தூய்மை ஆகிறது. நம்மளாம் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கேட்கும் போது நமக்கு உயிர் தூய்மை ஆகிறது அப்படின்ற ஒரு புதிய தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல கடவுளும் கருமையமும் அப்படின்ற தலைப்புல நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. இறுதியில சொன்னாங்க 2ம் ஒண்ணுதான். அது கடல் நீர், இது கிணற்று நீர். கடலிலிருந்து வந்தது தானே கிணற்று நீர், நாம குடிக்கிற எல்லா நீரும் அப்படின்னு சொல்லி 2ம் ஒண்ணுதான். இணைய முடியும் எப்போது? ஆல்பா நிலைக்கு நம்ம இன்னும் கீழே நம்ம போகும்போது நாம இணைய முடியும் என்ற கருத்தை உணர்த்தினார்கள். இந்த 3 நாள் பயிற்சி எப்படி இருந்ததுன்னு என்னை கேட்டா, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார் வள்ளுவர். இங்கு செவிக்கு உணவல்ல, விருந்தே கிடைத்தது. சரி, செவிக்கு தான் உணவு, விருந்து கொடுத்துட்டோமே அப்படின்னு அவங்க முடிக்கல, வயிற்றுக்கும் அறுசுவை உணவு கொடுத்தாங்க. நேரம் முடிஞ்சிச்சுங்களா? இந்த சிறிய பயணமானது என்னுடைய வாழ்க்கை பயணத்தை, நான் வந்த நோக்கத்தை அடைய அறிய இந்த சின்ன பயணமானது எனக்கு பேருதவியாக இருந்தது என்று சொல்லி இந்த அனுபவ உரையை முடிக்கிறேன். நன்றி.